அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் சூப்பர் ஹெல்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், சண்டே நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போயிருந்தோம், ஒன் டே ட்ரிப் மாதிரின்னு. அந்த ரோட் ட்ரிப் எங்கே போயிருந்தோம், அங்கே என்னெல்லாம் பண்ணோன்றது தான் இந்த லாங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்றைக்கு சண்டே மார்னிங் ஒரு 9:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற இடத்துக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2.5 hours to 3 hours ஆகும். ஸோ அதனால் நாங்கள் மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டிலே சாப்பிட்டுட்டு, அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்காக ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தி, ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்ம செய்ய தேவையில்ல, குவிக்காக செஞ்சிடலாம். அதனால் அன்றைக்கி வந்து ராகி புட்டு செஞ்சுருந்தேன். அண்ட் அன்றைக்கி போகிற வழியில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த லாங் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக காரில் எங்களால் போகவே முடியல, ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே வந்து நிறுத்தி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தோம். அண்டு காரில் வந்து பாட்டு போட்டுட்டு எல்லோரும் ஒரே வைப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் போகணும். ஏன்னா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் விரும்புகிற பர்சனாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் போகிற வழியில் வந்து பசிக்குதுன்னு சொல்லி பாப்பாங்களான்னு கேட்டாங்க. அதனால சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா இளநீ சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு, சரி இளநியே சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இளநீ சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த இளநியோட ப்ரைஸ் வந்து 60 rupees ஆங்க. இவ்வளோ விலை அதிகமாகிடுச்சு எனக்கு தெரில. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எவ்ரி ஃப்ரைடே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இளநீ குடிப்போம். அது ஆக்சுவலாக ஒரு 20 to 30 rupees தான் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து 60 rupeesன்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன் ப்ரைஸை கேட்டு. அகைன் இளநீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அண்ட் தென் நாங்கள் போகிற இடத்துக்கு ரீச் ஆக எப்படி 3 hours ஆகும். கண்டிப்பாக அது வரைக்கும் குழந்தைங்கள்லாம் வேறு கூப்பிட்டு போயிருந்தோம். கண்டிப்பாக அவங்களாலையும் பசி தாங்க முடியாது, எங்களாலையும் பசி தாங்க முடியாது. ஸோ போகிற இடத்துலலாம் கொஞ்சம் நிறுத்தி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். இந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஹில்ஸு, கீழே வந்து ரோடு ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸை பார்த்து எவ்வளோ நாள் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் தென் நாவப்பழம், கொய்யாக்காய் அந்த மாதிரி வழியில் விற்கிறது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். இங்கே பாருங்கள், பாப்பா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாகப்பழம் சாப்பிட்றாங்க. இவ்வளோ க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனோடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதா பிடிக்கலன்னு எனக்கு தெரில. பட் அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் பயங்கர க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அண்ட் தென் போகிற வழியிலே வந்து ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும் போல். நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி ரொம்ப கூட்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா உள்ளேருந்து அவ்வளோ கார்ஸ் வந்துட்டு இருந்தது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes கிட்டேயாச்சும் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இத்தனை கார்ஸ் அந்த இடத்துலேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷனுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் அன்றைக்கி போயிருந்த இடம் வந்து மோகனூர் ஆற்றுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வீட்டிலே இருக்க முடியல. சரி ஓகே, இங்கே ரிலாக்ஸ் பண்ண ஏதாவது ஒரு ஸ்பாட் போகலாம், ஏதாவது தீம் பார்க் மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே குளோரின் வாட்டர், சரி குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு அது சேஃபும் இல்லை, குழந்தைங்க தண்ணியை மேபி குடிக்க சான்ஸ் இருக்குது. சரி அதனால தான் மோகனூர் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ நம்புவீங்களான்னு தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது தண்ணி. அந்தளவுக்கு தண்ணி அது ஸ்பீடாக வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி கம்மியாக தான் இருக்குது, தண்ணி சூடாக இருக்கும், இந்த டைமில் குளிக்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் ஆக்சுவலாக சரி ஓகே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் அவங்க ரிவ்யூஸ்லாம் கேட்டு போகாமல் இருந்தால் அந்த சூப்பர் ஸ்பாட்டை மிஸ் பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தண்ணி பாட்டுக்கு அவ்வளோ அதிகமாக வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 times போயிருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி இந்த டைம் தான் வந்து நான் பார்க்குறேனே. அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுவும் நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்ததுனால வீட்டிலேருந்தே வந்து தயிர் சாதம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் ஆற்று நடுவில் உட்காந்து தயிர் சாதம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். வீட்டிலேருந்தே சூடாக பூஸ்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆற்று நடுவில் உட்காந்து அந்த ஜில்லான தண்ணியில் சூடான பூஸ்டெல்லாம் குடிச்சிட்டு அண்ட் தென் தயிர் சாதம்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி டே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அண்ட் தென் ஆக்சுவலாக அன்றைக்கி என்னால் நிறையா வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்தது. ஃபோனை தண்ணியில் போட்டுருவேன்னு பயந்துட்டு நான் ஆக்சுவலாக வீடியோவே எடுக்கல தண்ணியில் இருக்கும்போது. அண்ட் தென் ரேண்டமாக 2-3 clips தான் எடுத்திருந்தேன். அண்ட் தென் சூப்பராக அன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு
அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் குளிச்சு முடிச்சுட்டு எல்லோரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர வழியில் ஹோட்டல் கொங்கு கிளாசிக் நாமக்கல்லில் இருக்குது. அங்கே தான் வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட்டிங்கு, அங்கே வெளியே வந்து க்ரில் வச்சுருந்தாங்க, அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஹோட்டலோட ரிவ்யூஸே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அண்ட் நாங்கள் அந்த அவங்களோட சிக்கன் பிரியாணி அண்ட் தென் ப்ரான் மசாலா, ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். காடை ஃப்ரை எல்லாமே சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. அண்ட் தென் நான்வெஜ் மீல்ஸ் கூட வாங்கியிருந்தோம். ஃபைனலாக எல்லோரும் சோடா வாங்கி குடித்து அன்றைக்கி லன்ச் முடிச்சிட்டோம். பாருங்கள், பாப்பா வந்து அந்த சோடா ஓப்பனரில் நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ஏதோ விளையாடுற மாதிரி இருந்துச்சான்னு தெரில, அவங்க தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அன்றைக்கி டே இப்படி தான் எங்களுக்கு சூப்பர் ஹாப்பியாக போச்சு. அண்ட் I'll சஜஸ்ட் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணும் ஃபேமிலியோட. அண்ட் ஈவினிங் நாங்கள் வந்துட்டுருக்கும்போதே வந்து செம்மையாக மழை வந்துடுச்சு. அண்ட் மழை வரத்துக்குள்ளே நாங்கள் நல்ல வேளை அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு, இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக மழையில் மாட்டியிருப்போம். அண்ட் அன்றைக்கி டே சூப்பர் ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ஒன் டே ட்ரிப் ஸ்பாட் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன். அண்ட் வர வழியில் வந்து ஒரு ட்ரெயின் க்ராஸ் ஆச்சு எங்களை, அந்த ட்ரெயின் ட்ராக்கில் பார்த்தா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவ்வளோ எக்ஸைட் ஆகுறோம். ட்ரெயின்னு என்னோடய பாப்பா கிட்டே அங்கே பாரு ட்ரெயின்னா பாப்பா ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்ம இன்னும் 90s கிட்டாகவே இருக்கோமே அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க பேபிஸ்க்கெலாம் ட்ரெயின்லாம் ஒரு விஷயமே இல்லை போல். அண்ட் சண்டே எனக்கு இப்படி தான் சூப்பர் ஹாப்பியாக போச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய்.